நம்ம 3 அலேலியா சொல்லி ஊழியக்காரர் வரவேற்கலாம் ஐயாவை. எல்லாரும் சேர்த்து சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நடத்துவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த 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 சத்தமாய், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அவரே பரிசுத்தர், அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். பலத்த காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வருஷம் முழுசும் ஒரே வசனத்தை தான் பேச தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நான் சொல்றேன். யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். இதுதான் நமக்கு தேவன் பேசுகிற வார்த்தை. ஜனவரி மாதமும் இதுதான் பேசணும், பிப்ரவரி மாதமும் இதுதான் பேசணும். இந்த மார்ச் 3வது இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுதலையின் ஆராதனையில் ஆண்டவர் இதுதான் பேசுகிறார். இதுக்கு அடுத்த ஒரு வசனத்தை நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு வசனத்திலிருந்தும் ஒவ்வொரு வெளிப்பாடு தேவன் நமக்கு தருவார். அது நமக்கு பிரயோஜனமாகவே இருக்கும். அது நம்மை சிறப்பாய் வழிநடத்தும். இன்றைக்கு இந்த இடத்துல உங்கள் மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அற்புதத்தை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்கள், அற்புதங்கள் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் அவருடைய வார்த்தை, அவருக்கு கீழ்ப்படிவது. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியலன்னா அதை சொல்றார். ஆமென். கீழ்ப்படுகிறவர்களுக்கு மேன்மை, கீழ்ப்படியாதவர்களுக்கு வேற ஒரு விஷயமும் இருக்கிறது. கீழ்ப்படியும் போது தேவன் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகிறதை நாம் சரியாய் கவனிக்க வேண்டும். எல்லாரும் ஒரு சரணத்தை பாடிட்டு நம்ம அப்படியே உள்ள போகலாம். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், முடியாத அதிசயங்கள் செய்கிறார், செய்கிறார்.
கரம் தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். உட்கார்ந்த வண்ணமாக எல்லாரும் ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிறைந்து ஜெபிக்க பலன் உள்ளவர்கள், கிருபை உள்ளவர்கள் ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாச பேசி ஜெபிக்க விரும்புகிறவர்கள் அந்நிய பாசி பேசி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாசை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாசை பேச தடை பண்ணாதிருங்கள். இப்படி எல்லாம் வேதத்துல வசனம் இருக்கிறது. அந்நிய பாசை பேசி ஜெபம் பண்ண போறோம். ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ண போறோம். ஒரே ஒரு நிமிஷம். ஒண்ணுமே உங்களுக்கு அந்நிய பாசையும் இல்லை, ஆவியின் வரமும் இல்லை அப்படின்னு சொன்னா சோத்திரம் பண்ணுங்க. அந்தவரை சோத்திரம், அந்தவரை நன்றி, அந்தவரை கொண்டு வந்தீரே சோத்திரம், அற்புதம் செய்யும் ஐயா, இன்னும் ஆசீர்வதியும் ஐயா, உங்களுடைய கிருபையினால நிரப்பும் ஐயா அப்படி சொல்லுங்க. வரங்கள் கிருபைகள் வேண்டும் என்கிறவங்க வரங்கள் கிருபைகள் எனக்கு என்னை தோணும் இப்படி வல்லமை என் மேல வரட்டும் ஜாம அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம். எல்லாம் சோதரம் பண்ணி ஜோம் நாம ஷாதா ராகா பூலா பாக்கா ராகா பூலா பாக்கா ராகா ஷாபாக்கா பூரா பாக்கா ராகா பூரா பாக்கா எல்லாம் ஜோம் பண்ணி ஆமென் 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 ஆமென். ஓம் ஷாதா ராகா பூலா பாக்கா ராகா பூலா பாக்கியா இயேசுவின் நாமத்தில் நான் ஆண்டவரே சமூகத்தில் விழுகிறோம், முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ராகா பூலா பாக்கா ஷாதா ராகா பூலா பாக்கா தியா ஒரு பரலோகம் திறக்கப்படட்டும். இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். எங்கள் மீது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். உடைய கிருபை நிறைந்த வல்லமை இறங்கட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவர். அபிஷேகத்தினால, மகிமையினால, கனத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. ரீமாக்கா ராகா தூளாபாக்கா சாந்தா ராகா தூளாபா எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புங்க. எல்லாரும் அந்நிய பாசையில் நிரம்புங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நேற்று ஒரு இடத்துல என் தங்கையை பார்க்க போயிருந்தேன். அங்க 40 நிமிஷம் யாரும் ஆதியில் நேரம் அபிஷேகத்தில் நேரம்னு சொல்லவே இல்லை. 40 நிமிஷம் இந்திய பாஷையில நிரம்பி, வல்லமையில நிரம்பி, ஆண்டவருடைய கிருபையில நிரம்பி எல்லாரும் ஜெபம். யாரும் பிரம்மடிக்கல, பாட்டு பாடல, ஒன்றும் செய்யல. ஆனா அபிஷேகத்துல நிரம்பணும். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருக்கணும். இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். எல்லாருடைய ஆவின் அபிஷேகத்தினால நிரப்பப்படும். ஆவின் வல்லமையினால நிரப்பு. இப்ப பேசாம வேற எங்க போய் நம்ம பேச போறோம்? வேற எங்க போய் பேச போறோம்? தேவன் இங்கே இருக்கிறாரே, தேவன் நம்முடைய ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கிறாரே. அபிஷேகத்தால் நிரம்பணும், வல்லமையில நிரம்பணும். உங்க இருதயத்தை நிரப்புங்க, தேவ அன்பினால நிரப்புங்க. ஷாக்கா ராகா தூளா பாக்கா தாரா தூளா பாக்கா ஷாக்கா ராகா தூளா பாக்கா ஓ ஷாக்கா ராகா ரமணியாம் ஆவியே கூட சொல்ல வரவேற்போம். ஆலயத்துக்குள்ள, நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய தேவாலயத்துக்குள்ள வரவேற்போம்.
நாமத்தில் ஜெபிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் கவனிப்போம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிங்க. எல்லாரும் எடுத்து வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் 20வது வசனத்திலிருந்து ஒரு வாசிங்க. அவரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசுவை பார்த்த உடனே அந்த பொல்லாத ஆவி அந்த மனிதனை பிடித்து வந்தவனை அலைக்கழித்து அவன் இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே தரையிலே விழுந்தான். அவன் நுரை தள்ளி புரண்டு அங்கு மீண்டும் அலைக்கழித்துக் கொண்டிருந்தான். அவர் அந்த வாலிபருடைய தகப்பனை நோக்கி இயேசு பேசினார். இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் இந்த பிசாசு இவனுக்குள்ளே இருக்கிறது என்று இயேசு விசாரித்து கேட்டார். அதற்கு அவன் சின்ன வயசு முதற்கொண்டு அவரிடத்திலே இருக்கிறது உண்டாயிருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். இந்த என்னுடைய மகனை இந்த வாலிபனை கொல்லும்படிக்கு பிசாசு தீவிரித்து எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கிறான் என்று அவரது தகப்பன் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு சில நேரங்களிலே இவனை தீயிலே கொண்டு போய் தள்ளி இவனை கொலை செய்யும்படி பிசாசு முயற்சிக்கிறான். தண்ணீருக்குள்ளே மூழ்கி அவனை முங்க வைத்து அவனை கொலை செய்யும்படியாக பிசாசு தீவிரிக்கிறான். ஐயா, ஏசையா, நீர் சர்வ வல்லவரப்பா, உம்மால் கூடாத விஷயம் ஒன்றுமே இல்லை. உமக்கு ஏதாவது செய்ய முடியும்னா நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படி என்று அந்த தகப்பன் இயேசுவை நோக்கி கேட்டான். அவன் சொன்னான். அது மாத்திரமல்ல, அவன் சொன்னான், நீங்க மேல மனசு மனம் இறங்குங்க, எங்களை இறக்கம் செய்யுங்க. நம்ம அப்படி ஜெபிக்க முடியும். சொல்லுங்க, எங்களுக்கு இறக்கம் செய்யுங்க. அடுவரே அதை செய்யும், இது செய்யும், அப்படி செய்யும், இப்படி செய்யும், அப்படி போகக்கூடாது. இறக்கம் செய்யுங்க. இறக்கத்துக்கு ஆளாக கெஞ்சி நிற்கிறாங்க. இறக்கம் செய்யுங்க, இறக்கம் செய்யுங்க, மனம் இறங்குங்க. நீர் மனம் இறங்கினா ஒரு அற்புதம் நடக்கும். மனம் இறங்கு. பையன் பிசாசு கொல்ல போறான். என் பையனை பிசாசு தீயில கொண்டு கொள்ள போறான். தண்ணிக்குள்ள முக்கி கொள்ள போறான். அவன் நுரை தள்ளி கீழே அவன் உருண்டு கொண்டிருக்கிறான். அவன் படுகிற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. சகோதரி பாஸ்டுடைய அக்கா சொன்னாங்க, என் தம்பி நல்லா இருக்கணும், பெரிய தம்பி நல்லா இருக்கணும், சின்ன தம்பி நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். காரணம் என்ன? மனது நல்லா இருக்கணும். தகப்பன் பிள்ளைகளை நல்லா இருக்கும்படியாகத்தான் நினைப்பார்கள். இந்த மகன், இந்த தகப்பன் தன் மகனுக்காக மனம் இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. இயேசு அந்த மனுஷனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த மனுஷனை நோக்கி இயேசு சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் உன்னால் இது ஆகும். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். அல்லேலூயா. விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். என்ன சொல்றாரு? என்ன சொல்றான்? என் மகனை பிசாசு கொலை செய்ய தீவிரிக்கிறார். நல்ல கவனிங்க. உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல பேசியிருக்கார். உங்க பிள்ளைகள் மேல இருக்கிற அக்கறையினால என் ஆண்டவர் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன். பாஸ்டர் சொன்னாங்க, ஆண் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணணும், ஆண் பிள்ளைகள் இயேசுவின் இடத்துல வரணும், இறங்கி செயல்படணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்காக விசேஷித்து ஜெபத்தை செய்தார். இயேசு அதே அன்பு மனதுருக்கம் உடையவர். அவர் பாருங்க, இயேசுவின் இடத்துல வந்த உடனே அவர் விசாரிக்கிறார், எவ்வளவு நாளா அந்த பொண்ணு மேல இந்த பிசாசு எவ்வளவு நாளா அடிமை பிடித்து வச்சிருக்கான், கெட்டி வச்சிருக்கிறான், உங்களுக்குள்ள பூந்து உள்ளே இருக்கிற
வயசுல இருந்து அவசரப்படுறாங்க. என்னால தாங்க முடியல, பார்க்க முடியல, கொடுமையா இருக்கு. நமக்கு ஏதாவது செய்ய முடியுமா? நான் செய்யுமையா இயேசு சொல்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால் உண்டாகலாம். விசுவாசிக்கிறவனுக்கு அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் இயேசுவின் இடத்துல வந்தோம். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் நீங்க இயேசுவின் இடத்துல வந்திருக்கீங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அதிக அக்கறை எடுக்க வேண்டும். ஆலயத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம பிள்ளைகள் நம்ம கூட இருக்கணும். வெளியே போகும் கொஞ்ச நேரம் விளையாண்டு வராங்க, குழந்தை இங்க தான் இருக்கு. உங்க பிள்ளைகள் உங்க கூட தான் இருக்கு. எங்க கூடத்துக்கு போனாலும் உங்க பிள்ளைகளை உங்க பக்கத்துலயே வச்சிருக்கணும். கற்றுக் கொடுக்கணும். வாசனத்தை கேளு, பாட்டு பாடு, கை தட்டு சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகள் நன்றாய் இருக்கணும்னு இயேசு விரும்புகிறார். ஆனா பிசாசு என்ன செய்கிறான்? தீயிலே தள்ளி கொலை செய்ய போகிறான், தண்ணீரிலே தள்ளி கொலை செய்ய போகிறான். அருமையானே, ஆனால் தேவன் அங்கே ஒரு முடிவை கொண்டு கொண்டிருக்கிறான். நீ விசுவாசிக்கிறியாப்பா? உங்களுக்கு எல்லாம் விசுவாசம் இருக்கிறதா? இருதயத்தில் விசுவாசம் இருக்கிறதா? அல்லேலூயா. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவோம். சத்தமா சொல்லுவோம், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே உன்னை விசுவாசிக்கிறேன். என் நோயை குணமாக்கும்படியாக நான் விசுவாசிக்கிறேன். உன் குடும்பத்தில் உள்ள தரித்திரம் நீங்கும்படியாக விசுவாசிக்கிறேன். ஐயா நான் உன்னை விசுவாசிக்கிறேன் அப்பா. நல்ல விசுவாசம் நமக்குள்ள வரணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்க விசுவாசித்தா உங்களுக்கு எல்லாம் நடக்குங்க. விசுவாசம் தான் நமக்கு மெயின். ஃபர்ஸ்ட் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற விஷயம், எண்ணி முடியாத அதிசயங்கள் தினந்தோறும் நமக்கு நடக்கணும்னா, ஆராய முடியாத பெரிய காரியங்கள் தினந்தோறும் நடக்கணும்னு சொன்னா அதுக்கு விசுவாசிக்கணும். விசுவாசம் தேவை. மூன்று பேர் தான் ஜெபம் பண்ணுவாங்க. 2 சிஸ்டர், ஒரு பிரதர். 3 பேர் தான் ஒரு இடத்த வாங்குவாங்க, அதை ஜெபம் பண்ணுவாங்க. விசுவாசியே இருக்காது, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா சோத்திரம், அவர்கள் விசுவாசத்துல ஜெயப்படுவாங்க. அதுவும் சொல்லியிருக்காங்க, அது ஜெப வீட்டுக்கு போங்க, போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார்கள். ஐயா என் பிள்ளை ரொம்ப பிக்ஸ் நோயினால ரொம்ப இது பண்றான், டாக்டர்கிட்ட கொண்டு போயாச்சு, ஊசி போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் அவனை அந்த பிக்ஸ் நோய் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிறது என்ன செய்யறது தெரியல. இது ஜெபம் வீட்டுக்கு போங்க, ஜெபம் பண்ணணும். உடனே அந்த சபையில் இருக்கிற சகோதரிகள், அந்த ஊழியக்காரர் உடனே என்ன பண்ணாங்க, அவங்களுக்காக சொன்னாங்க, அவங்களுக்கு அந்த ஆராதனை நல்ல சத்தியத்தை சொல்லி கடைசியில் அவங்களுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுத்து அப்படியே அந்த அன்பு செலுத்தி அவர்களை பராமரிச்சாங்க. அடுத்த வாரமும் அவங்க வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரமும் வந்துட்டாங்க. 3 வாரத்துக்குள்ள அந்த பிள்ளைக்கு நல்ல சுகாயிட்டு இப்போ வலிப்பு வர்றதே இல்லை. ஒரு வாரத்துல 4 முறை 5 முறை வரும். ஆனா இப்போ வர்றதே இல்லை, செவிக்க செவிக்க வர்றதே இல்லை. நல்ல சுகமாயிட்டு அற்புதம் செய்தாரா இல்லையா? சமூகத்தில் வந்தால் விடுதலை உண்டு. அவன் விசுவாசத்தோடு உள்ள வரணும். அநேகர் உள்ள வரல. ஏன் வரல? விசுவாசம் குறைந்து போச்சு. விசுவாசத்தை குறைய விடக்கூடாது. எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் விசுவாசித்தால் தேவனை போல எல்லாம் நடக்கும்படிக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நம்ம எல்லா காரியத்தையும் சாதிக்கிறோம்னா விசுவாசத்துல நம்ம தரம் குறையக்கூடாது. விசுவாசத்துல நம்முடைய இருதயத்துக்குள்ள தரம் குறையக்கூடாது. சொல்றேன். ஆராதனைக்கு வந்துட்டேன், இங்கே அங்கேயே எட்டி பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. யாருமே பொருத்தனை பண்றது இல்லைன்னா பொருத்தனை பண்ணணும். ஆனா எங்க கூட வந்த தாயம்மா அம்மா ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு காணிக்கை எடுத்துட்டு வந்தாங்க. ஸ்தோத்திரம். நீங்க பொருத்தனை பண்ணி காணிக்கை எடுத்து கொண்டு வைக்கணும். அதுதான் உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் காண்பிக்கிற விஷயம். ஆமென். திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் சோறு போடுறீங்க, சாப்பிட்றீங்க. காலையிலும் சாயங்காலம் நீங்கள் சமைக்கும்போது அதில் ஒரு பெரிய அரிசியாக ஒரு கவரில் தனியாக போடணும். அதை நீங்கள் கொண்டு வந்து இங்கே கொடுக்குறீங்க. அல்லேலூயா. விசுவாசம் வெளிப்பட வேண்டும், செயல்பட வேண்டும். விசுவாசம் கிரியையில நடக்க வேண்டும். விசுவாசத்தினால நம்ம பல காரியங்களை செய்யும் போது தேவன் அற்புதம் செய்வார். ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு என்ன செய்ய விரும்புகிறார்? இதை யுத்தமாக்க விரும்புகிறார், விசாரிக்கிறார். பிசாசு என்ன செய்ய விரும்புகிறார்? கொள்ள விரும்புகிறார். எங்கெல்லாம் கொள்ள விரும்புகிறார்? தீயில் தள்ளி கொள்ள விரும்புகிறார். அடுத்து என்னது? தண்ணீருக்குள்ளே தள்ளி கொள்ள விரும்புகிறார். ஆமென். அது போராட்டத்தை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். தீ என்பது நமக்கு வருகிற சோதனைகளை காண்பிக்கிறது. தண்ணீர் என்பது நமக்கு வருகிற போராட்டத்தை காண்பிக்கிறது. அதில் அவன் கொள்ள நினைக்கிறான், பிசாசு கொள்ள நினைக்கிறான். இயேசு அப்படி அல்ல, அவரை குணமாக்க நினைக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஜெயமெடுக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் விசுவாசத்துல பெருகி இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு இயேசுவால் எல்லாம் கூடும். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் இயேசுவால் கூடாது ஒன்றுமே. வாயில் அறிக்கையிடணும், இயேசுவால் கூடாது ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு சோதனம். ஐயா எனக்கு பிள்ளை இல்லை, இயேசுவால் கூடாது ஒன்றும் பிள்ளை தருவார். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியல, இயேசுவால் கூடாது ஒன்றும் இல்லை, கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஐயா எனக்கு இடம் வாங்கல, வீடு இல்லை, இயேசுவால் கூடாது ஒன்றும் இல்லை, கர்த்தர் காரியத்தை வாய்ப்பு கொண்டுவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. நீங்க தேவனுக்குள்ள விசுவாசத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். நான் தொடர்ந்து வாசிக்கிற போது வாசிங்க அந்த இடத்தை. பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளையின் தகப்பன். ஆமா 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 அப்படியா சொன்னா? இல்ல, என்ன சொன்னா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிடணும், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜபத்திலையும் அறிக்கையிடணும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்யும்படி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். தொடர்ந்து வாசியுங்கள். ஜனங்கள் கூட்டமாய் அங்கே வந்திருந்தார்கள். எனக்குள்ளே ஒரு அவிசுவாசம் இருக்குது. அந்த அவிசுவாசம் நீங்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டான். அல்லேலூயா. யோசிக்கணும், இந்த இடத்துல ஏன் இதை ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு யோசிக்கணும். எங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கல, மனுஷன் மேல நம்பிக்கை போகுதோ, அப்போ நமக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படிக்கு தேவனிடத்துல உதவி கேட்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். நீர் எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். நீர் ஒத்தாசை அனுப்புவீராக, நீர் அற்புதம் செய்வீராக, வல்லமை வெளிப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் பெரிய காரியங்கள் நடப்பதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க உதவி கேட்கணும். யார்கிட்ட உதவி கேட்கணும்? ஆண்டவரிடத்துல உதவி கேட்கணும். ஒவ்வொரு நாளும் அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக ஓடி வருகிறதை இயேசு கண்டு, கூட்டமாக ஜனங்கள் ஓடி வர்றாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு பாருங்க. ஒரு பேயை விரட்ட போறார், ஒரு பிசாசை தொடுக்க போறார். ஆண்டவரிடத்திலே வாருங்கள், இது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எல்லாரும் ஓடி வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்போ ஓடி வருவாங்க மக்கள்? அற்புதங்கள் நடக்கும்போது ஓடி வருவாங்க. நம்ம கூடி ஜபிக்கும் போது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வாரு. இதை பார்த்து ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஓடி வருவார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு ஏராளமான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் இருக்கிற மக்களை கொண்டு வருவார். விடுதலை செய்யும்படியாய், சமாதானம் கொடுக்கும்படியாய், மகிழ்ச்சி கொடுக்கும்படியாய், ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாய் தேவன் எல்லாரையும் கொண்டு வருவார். எல்லா ஜாதியாரையும், எல்லா மனிதத்தினரையும், எல்லா சகோதரன் சகோதரிகளையும் கர்த்தர் கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். ஆமென். எல்லா தெருக்களில் இருந்து ஜனங்கள் வருவார்கள். இந்த வீடுகளில் இருக்கிற எல்லாரும் வருவாங்க. ஆமென். எருமையூர்ல இருக்கிற எல்லாரும் வருவாங்க. ஆமென். அண்ணா நகர்ல இருக்கிற எல்லாரும் வருவாங்க. அல்லேலூயா. புறப்பேட்டை, தாம்பரம், பல்லவரத்தில் இருக்கிறவங்க வருவாங்க. அல்லேலூயா. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. எதுக்கு வருவாங்க? விசுவாசின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, ஆண்டவருடைய அற்புதத்தை பெறுவதற்காக வருவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிக்கிற போது வாசிங்க. அந்த அசுத்த ஆவியை நோக்கி, அந்த அசுத்த ஆவியை பார்த்து இயேசு சொன்னார், ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இவனை விட்டு புறப்பட்டு போ, நீ இவனுக்குள் போகாதே என்று, இவனுக்குள்ள இனி போகாதே என்று
என்று நான் உனக்கு கட்டளை வெளியே புறப்பட்டு போ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊமையும் செவிடுமான ஆவியாம் ரெண்டு பெரிய ஆவியா உள்ள இருக்கு. அல்லேலூயா. ஊமையான ஆவி, அடுத்து செவிடு ஆவி, அசுத்த ஆவி, கொள்ளும்படியாய் வந்த ஆவி, அழிக்கும்படியாக வந்த ஆவி அவனுக்குள்ள இருந்தது. ஆண்டவர் கண்டுபிடிச்சார் அடையாளம். பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது கவனிச்சிருக்கீங்களா? சபிக்கப்பட்ட பழிப்பிடத்தில் உள்ள ஆவியை தொட்டிருக்க பார்த்து கவனிச்சிருக்கீங்களா? நீங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது கவனிச்சிருக்கீங்களா? சொல்றது ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அந்த ஆவி வரும்போது அதை சொல்லி துரத்தும் போது அவன் ஓடி போயிடும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பிள்ளை கீழ்ப்படியாம போகுது, பிள்ளைகளோட பிள்ளையா சேர்ந்து எங்கெல்லாமோ போகுது. அப்ப அந்த பிள்ளையை சத்தம் போடணும், ஜெபிக்கணும், பிள்ளைக்காக ஜெபிக்கணும். கொள்ளாத அசுத்த ஆவியை வெளியே போ சொல்லணும், சொல்லி ஜெபிக்கணும், பிள்ளைக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தேவன் கட்டுகளை உடைப்பார். அல்லேலூயா. கட்டுகளை உடைப்பார், தடைகளை தகர்ப்பார். ஆமென். ஆமா, நீங்க கட்டி ஜெபிக்கணும், கட்டளையிடணும், பேசணும். நீங்க பேசாம ஐயோ நான் என்ன செய்வேன், பிசாசு அமைக்கிறானே, பிசாசு தொல்லை கொடுக்கிறானே, பிசாசு என்னை அடிமைப்படுத்துகிறானே, இதே சொல்லிட்டு இருந்தோம்னா அவன் அதையே தான் செஞ்சுட்டு இருப்பான். நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. என்ன செய்யணும்? இயேசுவை போல செவிட்டும் பூமியுமான ஆவியே வெளியே ஓ, இனி இவனுக்குள் உகாது வராது. ரெண்டு வார்த்தை சொல்லணும், வெளியே போன்னு சொல்லணும், இனி இங்க வராதுன்னு சொல்லணும். அதே நம்ம வீட்டுக்குள்ள ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்? கொள்ளாத ஆவியை வெளியே போ, இனி எங்க வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு ஜெபிக்கணும். ஜெபித்த மாத்திரத்தில் என்ன நடந்துச்சு? அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்தது. சத்தமிட்டது, மிகவும் அலைக்கழித்தது, அவனை விட்டு புறப்பட்டு போயிடுச்சு. அவன் செத்தவனை போல கீழே விழுந்தான். செத்து போனான் என்று சொல்லத்தக்கதாக எல்லாரும் நினைச்சிட்டாங்க. கீழே விழுந்த உடனே செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. சில ஜபங்கள்ல சிலர் கீழே விழுந்துடுறாங்கல்ல, எதுக்குன்னா அவங்களுக்கு தெரியாமலே சில பொல்லாத ஆவிகள் அவர்களுக்குள்ள அது வெளியே போகும்போது கீழே விழத்தள்ளிட்டு போகுது. ஆமென். ஜபம் பண்ணும்போது சில விழுந்துடுறாங்க, அவங்களுக்கே தெரியாது எப்படி விழுறாங்க, அவங்களுக்கே தெரியாது, ஆனால் விழுந்துருவாங்க. சிலர் தள்ளி விடுவாங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல, தள்ளி விடுறதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் சிலர் ஜெபிக்கும் போதே அவங்க அப்படி கீழே விழுந்துருவாங்க. ஏன் விழுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆவியின் கிரியை, சாபத்தின் கட்டு, அந்த பொல்லாத ஆவியின் ஆளுகை விழுந்து அதிலிருந்து வெளியே போயிடும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்ம இந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும். நல்ல வேலை செய்யறோம், நல்ல வருமானம் வருது, நல்ல சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனா பிசாசு சில காரியத்தை வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, கணவனுக்குள்ள, மனைவிக்குள்ள கொண்டு வந்து சில போராட்டத்தை உண்டு பண்ணுகிறான். பாருங்க, நம்ம வேலை செய்யறோம், ஆண்டவர் அவருடைய வேலை செய்யறாரு, அவருக்கு கீழ்ப்படிக்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அவன் பாருங்க, நமக்கு அறிவுக்கு எட்டாத ஒரு வல்லமையினால அவன் வந்து நம்மளை வெளியே இருந்து அவன் தாக்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனா இப்படி தாக்காம இருக்கணும்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும், தேவன் நம்மை வேலை அடைக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா யோபு போல பலி செலுத்த வேண்டும், சோதனை செலுத்த வேண்டும். இந்த ஆலயத்தில் வந்தவொடனே எல்லாரும் சோத்திரம், 100 சோத்திரம், 200 சோத்திரம், 1000 சோத்திரம் நம்ம போடுறோம். எதுக்கு போடுறோம் தெரியுமா? பலி செலுத்தினா ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பார், துதித்தால் தேவன் இறங்கி வருவார், அவர் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாப்பு கொடுப்பார். யோபையும் அவன் வீட்டையும் சுற்றிலும் வேலி அடைத்து ஆண்டவர் என்ன செய்தார்? பாதுகாப்பு. காரணம், நீங்க அவங்க யோபு சரித்திரத்தை பாருங்க. பிள்ளைகளுக்காக பலி செலுத்துவான், குடும்பத்துக்காக பலி செலுத்துவான், தேவனுக்கு பலி செலுத்துவான், முறைமையின்படி பலி செலுத்துவான், அப்பப்போ பலி செலுத்திக் கொண்டே இருப்பான். தேவனுக்கு காளைகளை, ஆடுகளை, மாடுகளை அந்த காலத்துல தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்து கொண்டிருந்தான். இப்ப அப்படி இல்லை, சோத்திரம் பண்ண வேண்டும். உதவிகளின் காளையாகிய சோத்திர பலியை நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சோத்திரம் பண்ணி பார்ப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். அல்லேலூயா. அப்படி பலி செலுத்தும் போது தேவன் சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறார். சிபிஎம்ல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் விசுவாசிகள் இருக்கிறாங்க.
ஆனா எல்லாருக்காகவும் தனித்தனியாக ஜெபம் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேரை சொல்லி தோத்திரம் பண்ணி முடிச்சிடுவாங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஒவ்வொரு பேருக்கு ஒரு சபையில 100 விசுவாசிகள் 100 பேரை வாசித்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எவனேஸ்வரையாவுக்காக ஸ்தோத்திரம், எப்ராமாவுக்காக ஸ்தோத்திரம், அவங்க ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சிடுவாங்க. அல்லேலூயா. இப்படி நம்ம ஸ்தோத்திரம் சொல்லும் போது அவர்களுக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் தேவனுடைய நன்மையும் அவர்களுக்கு கிடைக்கிறதுன்னு அப்படி அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்க தேவன் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதனால யோபு போல தோத்திர பலி செலுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யோபு போல பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள நாம் பலி. இப்போ அந்த பாதுகாப்பு எதுக்கு தேவன் இதை பேசுறாருன்னா, சாத்தான நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. நீங்க அந்த வசனத்தை கவனிங்க. யோபு 1:10 அதை கவனிங்க. அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் தெளிவா எழுதியிருக்கும். வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான பிள்ளைகள், ஆடுமாடுகள், வீடுகள் சகலத்தையும், அவனுக்கு உண்டான வாகனத்தை, அவனுக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் அவனுக்கு ஏழு கிடைக்கும் பாதுகாத்தீர் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? தேவன் வேலை எடுக்கும் போது உங்களை மாத்திரமல்ல, உங்கள் வாகனத்தை முதற்கொண்டு அவர் வேலை எடுத்து பாதுகாக்கிறார். எவ்வளவு அருமையான பாதுகாப்பு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பு. கரங்களை தட்டிக்கிறத பயன்படுத்தும். அப்போ அந்த பிசாசு பிடித்தவன் குடும்பத்தில் அந்த பாதுகாப்பு இல்லாதனால பிசாசு அவர்களுக்குள்ள வந்துட்டு, அவங்க வழி செலுத்தாதனால, அவங்க ஜெபிக்காததுனால, தேவனை தொடர்ந்து தேடாததுனால, தேவனுடைய மகிமை இல்லாததுனால பிசாசு அவனுக்குள்ளே வந்து விட்டான். எனக்கு அருமையானவர்களே, தேவனால் பிசாசை துரத்தக்கூடும். ஆமென். உங்கள் குடும்பத்தில் உள்ள சாபத்தை நீக்கக்கூடும். தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என்னால் எல்லாம் கூடும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், என்னால் எல்லாம் கூடும். நான் விசுவாசிக்கிறேன், என்னால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கணும். உங்களால் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறது. ஆமென். கர்த்தருக்கு சோதனை. அடுத்த வசனம் போகலாம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் கிருபையை நடத்துவாராக. லூக்கா 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2வது விஷயம். முதலாவது விஷயம் நாம் பார்த்து வரோம். ஒரு பட்டணத்துக்குள்ளே இயேசு இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் அங்கே வந்தான். இயேசுவை கண்டான். முகங்குப்புற அவருடைய பாதத்தில் விழுந்தான். ஆண்டவரே, உமக்கு சித்தம் உண்டு என்று சொன்னால், விருப்பம் உண்டு என்று சொன்னால், நீர் நல்லது செய்கிறது உண்மை என்று சொன்னால், நான் குஷ்டரோகத்தால் நிறைந்திருக்கிறேன். என் சரீரம் முழுவதும் எல்லா தோளும் அழுகி நாற்றம் எடுக்கிறது. என்னுடைய குஷ்டரோகத்தை நீ சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அல்லேலூயா. என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அல்லேலூயா. உம்மாலே என்னை சுத்தமாக்க கூடும், சுத்தமாக்க ஆகும். அங்கே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். இவன் எதுக்காக ஜெபிக்கிறான்? அங்க எதுக்காக ஜெபம் பண்ணப்பட்டது? அங்கே பிள்ளைக்காக ஜெபம் பண்ணப்பட்டது. இங்க எதுக்காக ஜெபம் பண்ணப்பட்டது? வியாதி சுகமடைபடியாக, அங்க பிசாசு நீங்கும்படியாக பிள்ளைக்காக ஜெபம் பண்ணப்பட்டது. இங்கே தனக்கே சுகமாகும்படியாக, தேவன் நோய்களை நீக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நம்முடைய மத்தியில வந்திருக்கிற தேவ ஊழியர் பெஞ்சமின் சிவகுமார் அவர்கள், அது மேல ஃபுல்லா எல்லா சரீரத்திலையும் சொல்லி வந்துச்சு. பாஸ்டர் நானும் போய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருப்பார். இது சொல்லிவாரு, இங்கே சொல்லிவாரு, இது சொல்லிவாரு, இது சொல்லிவாரு, இது சொல்லிவாரு, இது சொல்லிவாரு, ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருப்பார். ஃபுல்லா ஒரு அது என்ன அலர்ஜி, அப்படி சொரியாசிஸ் அப்படி மாதிரி அவனுக்கு வந்துருச்சு. ஜாப் பண்ணோம், அங்கே சுத்தமாகிட்டாரு. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்காரு தெரியுமா? அம்மனுக்கு எதுக்கு வராது தெரியுமா?
நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணோம். அங்கே நல்ல சொன்னாங்க. ஐயா சோகமாயிட்டாருல ஐயா. எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல சோகம் கொடுத்துட்டாரு. அதனால தான் அவரு நன்றி சொல்லும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக நம்மோடு கூட வர்றாரு. அல்லேலூயா. இங்க பாருங்க, இவன் சொல்றான், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா, நான் சோகமா இருக்க உங்களுக்கு சித்தமா, என்னை சுத்தமாகும், என்னை சுத்தமாகும். அவன் தேவனுடைய பாதத்துல விழுந்து பணிந்து கொண்டான். அப்படிதான் எழுதியிருக்கு. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு மனிதன் இயேசுவை கண்டான். ஐயா, உங்க கண்கள் இயேசுவை காண வேண்டும். நம்ம கண்கள் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். மனக்கண் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். நம்ம வேற யாரையும் பார்த்துக்கிட்டு அலையோட டிவியை பார்த்துக்கிட்டு, வேற யாராவது அவிசுவாசமா பேசுறத பார்த்துக்கிட்டு, அசிங்கத்தை பார்த்துக்கிட்டு, பொல்லாதைகளை பார்த்துக்கிட்டு, பொல்லாதவைகளை கேட்டுக்கிட்டு, அதுல வார்த்தைகளை நம்ம பின்தொடரக்கூடாது. நம்ம கண்கள் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை காண வேண்டும். அவன் பாருங்க, நோய் பிடித்தவன், குஷ்டரோகம் பிடித்தவன். அந்த காலத்துல குஷ்டரோகம் பிடிச்சவன் வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. எங்க போயிடணும்? ஊரை விட்டு வெளியே போயிடணும். செங்கல்பட்டுல கூட ஒரு இடம் இருக்கு. குஷ்டரோகிகளுக்கு தனியா வீடுகளை கட்டி கொடுத்து, ஒரு குஷ்டரோகிக்கு ஒரு ரூம் 10க்கு 10, அடுத்த குஷ்டரோகிக்கு 10க்கு 10, அடுத்த ஒரு அம்மா குஷ்டரோகிக்கு 10க்கு 10, ஒரு பொண்ணு குஷ்டரோகிக்கு 10க்கு 10, ஒரு பையன் குஷ்டரோகிக்கு 10க்கு 10. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாராவது ஏவப்பட்டவங்க, உதவி செய்ய விரும்புறவங்க கொண்டு போய் பணம் பொருள் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சிலர் அப்படி வச்சுட்டாங்க. செங்கல்பட்டு அப்படி அவங்க வேற எங்கேயும் போகக்கூடாது, அங்கேயே தான் இருக்கணும். ஒரு சுகமாக வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். வேற வழியே இல்லை. கையை அடிச்சுட்டு, காலை அடிச்சுட்டு, முகம் ஒரு மாதிரி அடிச்சுட்டு, வாய் ஒரு மாதிரி அடிச்சுட்டு, குஷ்டரோகம் அப்படி பரவிச்சு என்ன பண்ண முடியும்? நாங்கள் பார்த்து போயிட்டு நாங்கள் 8 பேர் போனோம். பார்த்து அவங்களுக்கு மேலே கை வச்சு ஜோம், அதை இல்லையா மேலே கை வச்சு ஜோம். இங்கே தேவன் என்ன செய்தார்? வாசியுங்கள், வாசியுங்கள். இயேசுவை கண்டு முகக்குப்புற விழுந்தான். தன்னை தாழ்த்த வேண்டும். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்தம். இயேசுவை கண்டு அவரிடத்துல நம்ம ஆராதிக்கணும், கை தட்டணும், பாட்டு பாடணும், ஜபம் பண்ணணும். இது நம்மை தாழ்த்துகிற விஷயம். சத்தமிடணும், ஆழ்ந்த சத்தம் விட்டு முழக்கமிட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சத்தம் போட்டு பாட்டு பாடணும், சும்மா இருக்கக்கூடாது. ஆலயத்தில் நம்ம எல்லாரும் பாட்டு பாடணும். அது நமக்கு மேல் விழுந்த கடமை. நம்ம தாழ்த்தணும். நீ பாட்டு பாடல, நீ கை தட்டல, நீ ஸ்தோத்திரம் சொல்லல, நீ வேதவசனம் வாசிக்கல, ஜெபத்துல வந்து எல்லாரும் செய்யும் போது செய்யலன்னு சொன்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க செயல்படல அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு விசுவாசம் செயல்படல, ஆவிக்குரிய ரீதியில தேவன் உங்களை நடத்துவதற்கு நீங்க இடம் கொடுக்கல, தேவனை உங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, தேவனை விலக்கி வைக்கிறீங்க அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. நாம் கவனிக்கிறோம். இயேசுவை காண வேண்டும். இயேசுவை கண்டு தன்னை தாழ்த்தி விழுந்தான். விழுந்த உடனே என்ன சொன்னான்? ஆண்டவரே. என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இயேசப்பா, இயேசு சுவாமி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இயேசுவே, ஆண்டவரே, ஆண்டவரே, என் இயேசப்பா எனக்கு உதவி செய்யும் சொல்லி அவர்களிடத்தில் நாம் ஜெபிக்கணும். வாசியுங்கள். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி அவரை வேண்டி ஜெபித்துக் கொண்டார். முதல்ல விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் கூடும். இப்ப என்ன சொல்றான்? வேண்டுதல் செய்தால் உனக்கு எல்லாம் கூடும். ஆனால் என்ன சொல்றார்? வாசிங்க. அடுத்த தொடர்ந்து கையை நீட்டினார், அவனை தொட்டார். எனக்கு சித்தம் உண்டு ஐயா. சகோதரனே, சகோதரியே, நீ சுகமாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு சித்தம், என் விருப்பம். சகோதரனே, நீ வியாதியோடு இருப்பது எனக்கு விருப்பம், நீ சுகமாக இருப்பதுதான் எனக்கு விருப்பம், என்னுடைய சித்தம் அதுதான். நீ வியாதியிலே மரித்து போவது எனக்கு விருப்பம் அல்ல, சித்தம் அல்ல. சுகர் நோயிலே நீ மரித்து போவது எனக்கு சித்தம் அல்ல. உனக்கு பிடித்திருக்கிற புற்றுநோயிலே நீ மரித்து போவது எனக்கு சித்தம் இல்லை. நீ சுத்தமாக வேண்டும், நீ குணமாக வேண்டும், அதுதான் எனக்கு சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நான் சுத்தமாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், விருப்பம். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி அந்த மனிதனை தொட்டார்.
உலகமே தொடர எல்லாரும் ஊரை விட்டு வெளியே தூக்கி வச்சாங்க. ஊருக்கு வெளியே கொண்டு போய் வச்சாங்க. ஊருக்கு வெளியே கொண்டு போய் சோதரம் அந்த மாடத்துல மடத்துல கொண்டு போய் வச்சாங்க. அடைக்கல பட்டணத்துல கொண்டு வச்சாங்க. அடைக்கலத்துல கொண்டு வச்சாங்க. ஆனால் இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை தொட்டார். என்ன நடந்துச்சு? குஷ்டரோகம் உடனே இயேசு தொட்டாராம். உங்களுக்கு என்ன நீங்கும்? நோய்கள் நீங்கும். இயேசு உங்களை தொட்டா என்ன நீங்கும்? நோய் நீங்கும். இங்க ஸ்தோத்திர அபிஷேகத்துல நிரம்பும் போது, அந்நிய பாஷையில பேசும்போது, ஆண்டவருடைய வல்லமையில நிரம்பும் போது இயேசு உங்களை தொடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். உங்கள் நோய்களை நீக்குகிறார். பேய்களை விரட்டுகிறார். பொல்லாப்புகளை அகற்றுகிறார். இயலாதவைகளை கர்த்தர் செயல்படுத்த ஆண்டவர் செயல்படுகிறார். அவங்களை சொல்லும்போது நீங்களே உற்சாகமாக செய்யணும். கை தட்டணும். உங்களுக்கு நன்மையா வர்றதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? எனக்கு தான் சொல்றாரு கை தட்டி ரிசீவ் பண்ணிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படியே செய்வாங்க. ஆமென். நீங்க எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் தேவனுக்குள்ள முன்னேறி செல்ல வேண்டும். முன்னேறி நடக்க வேண்டும். பின்னாடி போகக்கூடாது. பின்னாடி போறது கூடாது. முன்னாடி போறது தேவனுக்குள்ள முன்னாடி வளர்ந்து போறது. ரெண்டு சகோதரர்கள் வந்து ஆராதனை நடத்தினாங்க. அவங்க பேர் என்னங்க? டேவிட் தேவ அன்பு டேவிட் ரெண்டு பேரும் ஆராதனை நடத்துறாங்க. 2-3 மாசமா நான் பார்க்குறேன். அவங்க பாட்டு மட்டும் தான் பாடுவாங்க. இன்னைக்கு என்ன செஞ்சாங்க? அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு? முன்னேறி செல்லவர்களை நடத்தி கொண்டு போகிறாரு. அலையிலையா சொல்லுங்க. முன்னேறி போவதற்கு ஆண்டவர் வழி நடத்தும். பின்னாடி போகக்கூடாது, முன்னாடி தான் போகணும். இயேசுவிடத்தில் வந்து அவரிடத்துல இயேசுவை தொட்ட பொழுது அவன் சுகமாக்கப்பட்டான். அவன் விடுதலை பெற்றான். எனக்கு அருமையானவர்கள் நோய்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் நல்ல விடுதலை பெற வேண்டும். ஆமென். சோதரம். என்னுடைய சரீரத்தில் சுகர் அதிகமாக இவங்க காலை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நர்சம்மா டாக்டர் சொல்லிட்டாங்க, சுகர் முத்தி போச்சு, வெட்டணும் அப்படின்னா, கட் பண்ணணும், அறுக்கணும், அறுக்கணும், வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, பாஸ்டர்மா ஜெபம் பண்ணாங்க, இப்ளேசரியா ஜெபம் பண்ணாங்க, டெபராமா ஜெபம் பண்ணாங்க. போகல. அப்போ கொரோனா டைம், யாரும் எங்கேயும் போக முடியாது, வீட்டில் தான் இருக்கணும். ஆனால் ஃபோனில் நாங்கள் ஜபத்தில் இருப்போம். 100 பேர் ஜபத்தில் இருப்போம். காலையில் 1 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம். அந்த ஜபத்தின் வல்லமை தான் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு இதுக்கு என் காலை விட்டல, நான் நல்லா டாக்டர் சொன்னது பொய், நர்சம்மா சொன்னது பொய். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீக்க கூடும், வியாதியை மாற்ற கூடும், வாழ்க்கையை நெய்மைப்படுத்த கூடும். அல்லேலூயா. கரங்களை தட்டுகிறது. ஆமென். இயேசுவை தொட வேண்டும். இயேசுவை என்ன செய்யணும்? தொடரும். ஒவ்வொரு முறையும் இயேசுவை தொடணும் அப்படின்னு நீங்க விரும்பணும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு சரணம் பண்ணணும். பார்ப்போம். மொதல் இங்கே தான் பாருங்க. எனக்கு சேர்ந்து நீங்கள் பாடுங்க. சத்தமாக பாடுங்களேன். நம்ம பாட்டு நம்ம சபை. யாரும் நம்ம யாரும் இப்படி பாடுற ராகமே வரலையா அப்படின்னு யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. பாடுங்க. இயேசு வந்தார், என்னை தொட்டார், வாழ்க்கை மாறினதே. என்னதான் உண்டானது? சந்தோஷம் உண்டானது, சமாதானம் உண்டானது, சுகம் உண்டானது,
ஆசீர்வாதம் இருந்தாங்க. அல்லேலூயா. 4 காரியம் என் கூட சேர்ந்து பாட போறீங்க. உங்களுக்கு புரியணும். எல்லாம் ஒரே வார்த்தை தான், ஆனால் இடையில போடணும். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம், கை தட்டி பாடுவோம். இயேசு வந்தார், சரணம் படம். இதுதான் பள்ளி சரணம். மன்னிப்பு மீட்பு ரட்சிப்பு விடுதலை இயேசு தருகின்றார். மன்னிப்பு மீட்பு ரட்சிப்பு விடுதலை இயேசு தருகின்றார். மகிழ்ச்சி சௌக்கியம் மேன்மை பாக்கியம் இயேசு தருகின்றார். மகிழ்ச்சி சௌக்கியம் மேன்மை பாக்கியம் இயேசு தருகின்றார். எல்லாருக்கும் அவருடைய அசைஞ்சு சந்தோஷமா பாடுவோமா? டீ கட்டி ஆமே அல்லேலூயா. ஒரே சந்தோஷம் பாடுவோமா? மன்னிப்பு மீட்பு ரட்சிப்பு பாட்டு பாடிக்கலாம். காடு கழிவுமா இருக்காது, பாடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அடுத்த காரியத்துக்கு நம்ம போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள். லூக்கா 5:12 வாசிக்கிறோம். மார்க்கு 1:40 வாசிங்க. மத்தேயு 8:2 வாசிங்க. ஒருவர் மார்க்கு 1:40 எடுத்துக்காங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடத்திலே வந்து இயேசு முன்பதாக முழங்கால் படியிட்டு, உங்களுக்கு சித்தமானால் என்ன சுத்தமாக உமால் ஆகும் என்று சொன்னான். இயேசு மனம் உருகினார், கையை நீட்டினார். எனக்கு அருமையானவர்களே, உங்களை பார்த்து தேவன் கையை நீட்டுகிறார். அல்லேலூயா. எதுக்குங்க இயேசு எதுக்குங்க கை நீட்டுறாரு? ஆசீர்வதிக்க, சுகமாக்க அவர் என்ன செய்யறாரு? கை நீட்டுறாரு. அல்லேலூயா. சோத்திரம். உங்கள் பிள்ளைகள் பிறந்த நாள்ல, திருமண நாள்ல அற்புதங்கள் நடக்கும்படியா ஜெபிக்கும் போது அவர் ஆசீர்வாதம் பெற்று கையை நீட்டி நீங்க ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய சபையை கையை நீட்டி ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. கை நீட்டா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும், மகிமை நடக்கும், தேவன் வெளிப்படுவார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் தேவன் செய்வார். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கையை நீட்டி ஆசீர்வதிக்கணும். நம்ம ரெண்டு கட்டப்படணும், கட்டியாச்சு. அதுக்கு இன்னும் பழம் போடப்படணும், தரைத்தளம் போடப்படணும், சீட்டு போடப்படணும், அந்த ஆங்கிள் போடப்படணும், அடுத்து பூசப்பட வேண்டும், அடுத்து பெயிண்ட் அடிக்கப்பட வேண்டும், அங்கே வயரிங் இழுக்கப்பட வேண்டும்,
இங்க ஒரு ஃபேன் இல்லை, வெளியே 2 ஃபேன் இல்லை, 3 ஃபேன், அங்க 2 ஃபேன், மொத்தம் 5 ஃபேன் வேண்டும். 5 சோத்திரம், ஒரு 4 ஏசி வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் செய்யணும். அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? தேவன் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. யார் வேணாலும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம், பொருத்தனை செலுத்தலாம். ஆமென். அவர் கையை நீட்டி அந்த குஷ்டரோகத்தை நீட்டி அவன் சுகமாக்கும் பொழுது தேவன் தம்முடைய கரத்தை நீட்டினார். ஒரு கரத்தை நீட்டு, இது வேலை முடிக்கப்படுவதாக, கதவு போடப்படுவதாக, எல்லா காரியம் நடப்பதாக ஒரு ஜெபம் பண்ணி பார்ப்போம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, அக்னி வெற்றியுள்ள கர்த்தரின் சபை பண்டக சாலை கட்டப்படுவதாக, சுற்றிலும் இருக்கிற மதில் சுவர் பூசப்படுவதாக, வெயில் அடிக்கப்படுவதாக, சபைக்குள்ளே குறைவாய் இருக்கிற பேன்கள் 5 பேன்கள் வருவதாக, ஏசி 5 ஏசி வருவதாக, எல்லாம் பெயிண்ட் அடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உண்டாவதாக, கட்டப்படுவதாக, அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். அல்லேலூயா. அப்படி செய்துட்டாரா? செய்யலையா? செய்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கரத்தை நீட்டி தொட்டு வாசிங்க. எடுத்தது விட்டீங்களா? இயேசு மனதுருகி கையை நீட்டினார். அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு என்றார் என்று சொன்னார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போனது. அவன் சுத்தமாகி போனான். அல்லேலூயா. நீங்க அசுத்தமாயிருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. நீங்கள் வியாதியோடு இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. நீங்கள் அசுத்த எண்ணங்களோடு இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், சித்தம் உண்டு சுத்தமாக, சித்தம் உண்டு சுத்தமாக, சித்தம் உண்டு சுகமாக்கப்படுவாயாக, நீ சுகமாயிருப்பாயாக, நீ சமாதானமாயிருப்பாயாக, நீ ஆசீர்வாதமாயிருப்பாயாக, நீ சுகம் பெற்று சௌக்கியமாயிருப்பாயாக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அடுத்த வசனத்தை இன்னொரு காரியம். இது மார்க் 1:40. மத்தேயு 8:2 வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம் முடிக்கலாம். குஷ்டரோகி அவரை பணிந்தான். நீங்க பணிந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? பணிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுது கொண்டான், ஆராதித்தான், பணிந்து கொண்டான், தொழுது கொண்டான், ஆராதனை செய்தான் என்று அர்த்தம். பணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க. தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னா ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க. ஆராதியுங்கள், ஆராதனை செய்யுங்க. ஆராதனை என்பது அவரை உயர்த்துவது, அவரை மகிமைப்படுத்துவது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அல்லேலூயா. ஆராதனைக்குள்ள நாங்க வேற காரியங்கள் எல்லாம் நுழைக்க மாட்டோம். ஆராதனைக்குள்ள சிலர் ஏலம் போடுவாங்க. இது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்குது, இந்த பெரிய பழம், இந்த பழத்தை ஏலம் போடணும். இது அது 200 ரூபா இருக்கும். இந்த பழம் நீங்கள் யாராவது எடுத்துக்கிட்டு நான் பணத்தை முடியாது. ஆராதனைக்குள்ள அந்த ஏலம் பண்ணுவாங்க. சரி, அதெல்லாம் செய்யணும். அல்லேலூயா. ஆராதனைக்குள்ள அனாவசியமான காரியங்களெல்லாம் உள்ள வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்தமும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவது மாத்திரமே இருக்க வேண்டும். தேவனை உயர்த்துவது மாத்திரமே இருக்க வேண்டும். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா. அல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். என்றால் அவன் சொன்ன மாத்திர குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, நீ எல்லாருக்கும் போயிட்டு இது சொல்லாத, கொஞ்சம் எச்சரிக்கையாயிரு. ஆயிரம் எல்லாருக்கும் சாட்சியாக நீ நேர ஆலயத்துக்கு போய் அங்க பாஸ்டர்ட்ட என்ன செய்ய காண்பி. குஷ்டரோகியா இருந்தேன், இப்ப சுகமாயிட்டேன், இயேசு என்ன குணமாயிட்டாரு, நான் இப்ப சுகமாயிட்டேன் அப்படின்னு அந்த ஆசாரியிட்ட போய் பாஸ்டர்ட்ட போய் சொல்லு. இப்போ உங்க வீட்டுல அற்புதம் நடந்தாலும் நீங்க எங்க சொல்லணும். சர்ச்சில் சாட்சி பகுதியும் ஒண்ணு இருக்குல்ல. அது எதுக்கு இருக்குன்னா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போதே நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் உலகத்தின் கடைசி வரையிலும் எனக்கு எப்படி இருக்கீங்க? சாட்சியாக இருப்பீர்கள். வெளியில் நடக்கிற காரியத்தை இங்க என்ன செய்யணும்?
சாட்சி சொல்லணும். சாட்சின்னா எந்திரிக்கணும், எல்லாரும் கடகடன்னு எந்திரிக்கணும். ஒரு 4 பேராவது எந்திரிச்சு சாட்சி சொல்லணும் கடகடன்னு. அந்த அம்மா சொன்னாங்க, எப்படி இது நல்ல சுகப்பிரவசம் வேணும், ஜெபம் பண்ண ஆண்டவர் நல்ல சுகப்பிரவசம் கொடுத்தாரு, ஆண்டவர் அற்புதம் செய்தார், குழந்தை பாக்கியம் ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க சாட்சி சொல்லணும். சபையில் அதுதான் சாட்சி நேரம் வச்சிருக்குது. இங்க பாருங்க சொல்றாரு, நீ போய் சபையில பாஸ்டர் சாட்சி சொல்லு. ஐயா ஏசு வந்தாரு, எங்க வீட்டுக்கு வந்தாரு, ஊழியக்காரர் வந்தாரு, எங்க வீட்டுக்கு வந்தாரு, அவர் பார்த்து அவருக்கு சோமானு ஜெபிக்க சொன்னேன், ஜெபிச்சாரு, கை வச்சார், தொட்டார், சோமாயிட்டேன், நான் சொத்தமாயிட்டேன், நான் இப்ப என்னவா இருக்கிறேன், பரிசுத்தமாய் சுகமுள்ளவனாய் இருக்கிறேன். பாஸ்டர் வந்து சொல்லு, ஆசாரியர்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு இயேசு சொன்னார். வாசிங்க அந்த இடத்துல காண்பித்து என்ன செய்ய சொல்றாரு? ஒவ்வொரு அற்புதம் செய்ய நடக்கும்போது நம்ம என்ன செய்யணுமா? ஒவ்வொரு அற்புதத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்து. நாம் காணிக்கை கொடுக்கணும் மோசே சொல்லி இருக்கிறார். அந்த காணிக்கை தேவனுடைய ஆலயத்துல வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு அற்புதத்துக்கும் நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? காணிக்கை செலுத்தணும். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாரு, பெரிய காரியங்களை செய்ய போறாரு. ஆனா நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன செய்யணும்? காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்கணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு காணிக்கை கொடுக்க முடியாது. நம்ம வீட்டு செலவே சரியா இருக்குது, கடன் அடைக்கிறதே சரியா இருக்குது, பிள்ளைகளை கவனிக்கிறதே சரியா இருக்கு, மிச்சம் பைசாவே இல்லை, காணிக்கை கொடுக்க முடியாது, பணமே வரமாட்டேங்குது அப்படின்னு சிலர் உங்கள் உள்ளத்துல யோசிக்கிறீங்க. ஆண்டவர் பாருங்க, அதையும் கூட பெரிய ஆசீர்வாதத்தினால, மிகுந்த ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்பி அதை கொடுக்கும்படியாக செய்யும்படிக்கு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் விசுவாசித்தால் எல்லாம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவன் வேண்டுதல் செய்தான், ஜெபித்தால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அவன் ஜெபிக்கும் போது எல்லாம் நடக்குது. ஆமென். அற்புதம் செய்யல எல்லாருக்கும் கரங்களை தட்டி ஆண்டவர் செய்ய அற்புதத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். சாலமோன் ஜெபித்தான். என்ன ஜெபம் பண்ண? எனக்கு ஞானம் தான், அறிவு தான், எல்லாரையும் ஆளுகை செய்யறதுக்கு நல்ல அறிவு தான். ஜெபம் பண்ணா, ஜெபம் பண்ணிட்டு அது கிடைச்ச உடனே ஆண்டவருக்கு பலி செலுத்தான். எத்தனை பலி செலுத்தினான்? 1000 பலி செலுத்தினான். 1000 ஆடு கொண்டு வந்து பலி செலுத்தினான், மாடுகளை கொண்டு வந்து பலி செலுத்தினான். எவ்வளவு ரூபாய் இருக்கும் பாருங்க. ஒரு ஆடு எவ்வளவு இருக்கும்? 7000 ரூபாயா? ஒரு ஆடு 7000 ரூபாய், 8000 ரூபாய். அப்போ ஆண்டவரை கண்டு 1000 பலிகளை வந்து செலுத்தினான் சாலமோன். எதுக்கு? ஞானம் கொடுத்தது. அப்போ தேவன் நமக்கு செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவனுக்கு வந்து காணிக்கை கொடுக்கணும், பலி செலுத்தணும், உண்மையா இருக்கணும். நீங்க கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஆனா அடுத்த ஆசீர்வாதம் வராது. அடுத்த ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது தேவன் அற்புதம் செய்ய முடியாது. ஏன்னா நீ நன்றி இல்லாமல் இருக்கிறோமே. இங்க பாருங்க, சொல்லுகிறான், உனக்கு சுகமாயிட்டு இல்லை, நீ தீராத நோயினால் பிடிக்கப்பட்ட இல்லை, உனக்கு சுகமாயிட்டு இல்லை, என்ன செய்யும்? பாஸ்டர்கிட்ட போ, சாட்சி சொல்லு, அங்கே காணிக்கை செலுத்து. அப்போ நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஒவ்வொரு அற்புதம் நடக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? காணிக்கை செலுத்தணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, இந்த காணிக்கை செலுத்தும்படி நீ ஆசீர்வதி. கரத்தை உயர்த்திக்காங்க. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே நீ சொன்ன அந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்குதாப்பா. ஆனா நான் காணிக்கை செலுத்த முடியாம எனக்கு வறுமை இருக்குது, பண கஷ்டம் இருக்குது. நீர் எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆண்டவரே, பேசுபடி படகை நீர் 150 மீன்களால் நிரப்பி அது பிடிக்காத அளவுல பெரிதா இருந்த மிகுதியா இருந்தபடினால மற்ற படகுகளை கூப்பிட்டு அவர்களுக்கு கொடுத்தான். அதுபோல எனக்கு அதிகமான வருமானங்கள், மிகுதியான வருமானங்கள் வந்து நான் தேவனுக்காக காணிக்கை செலுத்த வேண்டும், எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி எல்லாரும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, அப்படியே செய்வீராக, அப்படியே ஆசீர்வதிப்பீராக, அப்படியே கிரியை நடப்பிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொடுவீராக, பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சரி, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், முடிச்சிருவோம். அடுத்தது போவோம். முதலாவது விசுவாசித்தால் எல்லாம், இரண்டாவது ஜெபம் பண்ணா எல்லாம், மூன்றாவது வாசிங்க சகரியா 4:6, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். வாசிங்க. ஸ்தோத்திரம். சொல்லப்படுகிற 4:6.
அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினாலே ஆகும். 3 காரியங்கள் எல்லாம் ஆகும். இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசுவால் எல்லாவற்றையும் செய்து தர முடியும். 1 விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். 2வது ஜெபிப்பதினால் எல்லாம் கூடும். 3வது பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பெறாதவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை பெறாதவங்களா வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை பெறாதவங்களா பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களால் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஆமென். இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். கடைசி வசனத்துக்கு வந்திருக்கிறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். 1 நாளாகமம் 29:12. அப்பொழுது கோகாத் புத்திரரில் அமாசாயின் குமாரன் மககத்தும் அஸ்ரியாவின் குமாரன் யோவேலும் மெராரியின் குமாரன் அப்தியின் குமாரன் சீகிசும் எகேலியின் குமாரன் அசரியாவும் ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. வல்லமை உம்மிலே வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் மேன்மை உம்மிலே வருகிறது. பலப்படுத்தவும் உம்முடைய பலம் உம்மிலே வருகிறது. பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. உம்முடைய கரத்தினால் ஆகும். நல்ல கவனிங்க. தேவனால தான் எல்லாம் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்க ஓடினாலும் சாடினாலும் ஒன்றும் நடக்காது. ஐஸ்வர்யம் கனம் வல்லமை பலன் மேன்மை ஞானம் இதெல்லாம் அவரிடத்திலிருந்து தான் வருது. அவருடைய கரத்தினால் எல்லாம் ஆகும். அவர் கரம் தொட்டு ஆசீர்வதிப்பதினால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அதெல்லாம் ஜெபிக்கும்போது தினந்தோறும் இந்த ஜெபத்தை வைக்க தேவனை ஆசீர்வதித்து என் நிலையை பெரியாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு குற்றப்படுத்தாதபடிக்கு அவருடைய கரம் தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். அவருடைய கரம் தான் நம்ம எல்லாவற்றையும் செய்யப்படலாம். தேவனால் எல்லாம் அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் முடிக்கலாம். கர்த்தர் நல்லவர். அவர் சொன்னால் நடக்கும். அவருடைய வார்த்தை தான் நமக்கு இந்த காரியத்தை செய்ய சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையின்படி எல்லாம் நடக்கும். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. கடந்த வாரத்தில் நீங்கள் பல விஷயங்களில் பல நேரங்களில் நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க, கவலைப்பட்டிருப்பீங்க. கவலைப்படாதீங்க. எது நடக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் ஆகம் பண்ணுவார். தேவனால் எல்லாம் ஆகும். தேவனால் எல்லாம் ஆகும். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வசனத்தை ஆழமா தியானிக்கும் போது ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். நீங்க செய்ய வேண்டியது விசுவாசிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டும், அவரை நோக்கி தொடர்ந்து ஓட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பேசிய வார்த்தைகளுக்காக கரந்தட்டி பிதாவே ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக சொல்கிறோம். இது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். எல்லாவற்றையும் நீ செய்ய வல்லகிறாங்க. உலகத்தில் வல்லமை இருக்கிறது, கனம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, மேன்மை இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்த வேண்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்பட வேண்டும். ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். ஆண்டவரே, உடைய ஆலயத்தில் வந்திருக்கிற இவர்கள் எல்லாரும், நாட்டப்பட்ட இவர்கள் எல்லாரும் செழித்திருப்பார்களாக, ஆசீர்வாதத்தினால நிறைந்திருப்பார்களாக, சுகத்தினால் நிறைந்திருப்பார்களாக, கனத்தினால, மேன்மையினால, ஆசீர்வாதத்தினால, மகிழ்ச்சியினால நிறைந்திருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, சபை தொடர்ந்து கட்டப்படட்டும். சபைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தீமைகளும் மாற்றப்படுத்தும். ஆண்டவரே, வேலையடைத்து பாதுகாக்கப்படும். பாஸ்டர் ஜெகபனையும், பாஸ்டர் விட்டாயும், விசுவாச மக்களையும், சபைக்காய் ஓடுகிற எல்லாரையும் தேவன் தனித்தனியாக பெயர் பெயராய் தொடுவீராக, ஆசீர்வதிக்கிறார், சாட்சிகளாய் நிறுத்துவீராக.
எல்லாரையும் சாட்சியாய் மாற்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி காணிகள் படைப்போம். வெயில் அதிகமாக இருந்தாலே நம்ம நேரத்தோடு கூட படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்ற நேரத்தில் சோதர கத்தை ஆஸ்வதிப்பாங்க பிள்ளைகள் ஒரு பாடல் பரவாங்க. அப்பொழுது கத்திலிருந்து நம்ம காணிகள் படைக்கலாம், பரிசலாம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முடிவரத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 உலக காணிகள் கத்தர் ஆஸ்வதியுடைய கத்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 பரலோகத்தின் நல்ல பிதாவை தலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தர் ஆஸ்வதிங்க ஆண்டவரே. சுந்தரி சப்பா காலத்தை கொண்டு எங்களுக்கு இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உங்க சித்தம் கொண்டு சுத்தமாக இந்த வார்த்தைப்படி ஒவ்வொரு கருத்தொட்டு குணப்படுத்தும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்த நாளைக்கு ஆஸ்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஜெபித்த உழைத்த ஒத்துழைத்த படுத்த கரங்களை தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தேவன் நாம மகிழ்படட்டும். கத்தர் ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் தேவ கிருபை எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவர் எல்லா வாரங்களும் ஆண்டவர் ஜபங்களும் தேவனுடைய கிருபை பயன்படுத்தலாம்ப்பா. இன்றைக்கு சபைக்கு வராது ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஒவ்வொரு பிள்ளைகளாக ஜெபிக்கிறேன். வருகிற வாரத்தில் கத்தர் அவர்களே தேவன் கொண்டு வருவீராக. எல்லா தடைகளை நீக்கி ஜெயத்து கொடுங்க. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரிசுத்தவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், ஆசீர்வாதம் சொல்லும் நம் அனைவரோடு உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடு எங்களுடைய கூட இருப்பதாக. அல்லேலூயா.